வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷத்தில் இது வரைக்கும் வந்த மலையாள படத்தில் பெஸ்ட் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தை டேரக்டர் சிதம்பரம் தான் எடுத்திருக்காரு. சுசின் சியாம் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவம் பற்றி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் இருக்காங்க. அவங்க கொடைக்கானல் ட்ரிப் போகிறாங்க. அங்கே குணாகேவ் அப்படிங்கிற குகையில் அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவரை காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு அட்வென்ச்சரான த்ரில்லிங்கான படம் தான் இது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவரோட கண்மணி சாங் இந்த படத்தில் வரும்போது செமையாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்தோட மேக்கிங், ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே சூப்பரா செமையா பண்ணியிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 130 கோடி வசூல் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ல 226 கோடி கிட்ட வசூல் எடுத்திருக்கு. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா பார்த்துருங்க. ஏன்னா இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா பிரம்மயுகம். இந்த படத்தை டேரக்டர் ராகுல் சதாசிவன் தான் எடுத்திருக்காரு. கிறிஸ்டோ ஜேவியர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் மம்மூட்டி, சித்தார்த் பரதன், அர்ஜுன் அசோகன் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அப்படி. இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரியான ஒரு வீட்டில் மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சாத்தான் ஒன்று இருக்கு. அந்த சாத்தானு கிட்ட இருந்து அந்த 2 பேர் தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரரான த்ரில்லிங்கான மூவி தான் இது. இந்த படத்தில் மம்மூட்டி அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தில் அவர் சிரிக்கிற சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக ஸ்கேரி மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சித்தார்த் பரதன், அர்ஜுன் அசோகன் அவங்களோட ஆக்டிங்கும் இந்த படத்தில் மாஸ்டர் பீஸாக இருக்கும். நீங்கள் மலையாள படத்தில் ஒரு ஹாரரான த்ரில்லிங்கான படம் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் 60 கோடி வசூல் எடுத்திருக்கு. இந்தியாவில் மட்டும் 30 கோடி வசூல் எடுத்திருக்கு. பிரமயுகம் கலியுகத்தோட ஒரு கோர முகம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பிரேமலு. இந்த படத்தை டேரக்டர் கிரீஷ் ஏடி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு ராஜேஷ் முருகேசன் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு, நஸ்லின் கே காஃபூர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு அவங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு வேலை பார்க்க வராங்க. அதே சமயத்தில் நஸ்லின் கே காஃபூர் அவர் பார்த்தீங்கன்னா நீட் கோச்சிங்காண்டி ஹைதராபாத் வராரு. ஒரு மேரேஜில் மமிதா பைஜுவை நஸ்லின் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அதுல இருந்து நஸ்லின் அவர் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜுவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா மமிதா பைஜு அவங்க பார்த்தீங்கன்னா நஸ்லின் அவரோட லவ்வை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை ரொமான்டிக்கா காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல இருக்கிற காமெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்துல நஸ்லின் கே காஃபூர் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா மமிதா பைஜு அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல செமையா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவங்க பண்ற கியூட்டான ரியாக்ஷன், எக்ஸ்பிரஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும். இந்த படத்தை மமிதா பைஜு அவங்களுக்காண்டி இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த படத்துல ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க மமிதா பைஜுவோட ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. தமிழ் டப்ல இருக்கு. ஓடிடியில் இந்த படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 75 கோடி கிட்ட வசூல் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைட் கலெக்ஷன்ல 128 கோடி கிட்ட வசூல் எடுத்திருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு லவ் படம் தான் இது. கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். என்னது, என்னை விட ஒரு நல்ல பொண்ணு ஒன்று கிடைக்கும்னு அந்த டைலாக் என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆடு ஜீவிதம், தி கோட் லைஃப். இந்த படத்தை டேரக்டர் பிளெஸி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் செமையா மியூசிக் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவம் பற்றி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை இருக்கனால அவரோட ஃபேமிலியை விட்டுட்டு துபாய்க்கு வேலை பார்க்க போறாரு. நம்ம ஹீரோ கிட்ட உங்களை ஹெல்ப்பர் வேலைக்கு தான் கூட்டிட்டு போறோம் அப்படி சொல்லிட்டு தான் துபாய்க்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் யாரும் தப்பிக்க முடியாத ஒரு பாலைவனத்தில் நம்ம ஹீரோவை ஒட்டகம் ஆடு மேய்க்க விடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அதுக்கப்புறமா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான சர்வைவல் மூவி தான் இந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போகும். இந்த படத்தில் அமலாபால் அவங்களோட போர்ஷன்லாம் காமிக்கும் போது ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்கும். அதுக்கப்புறமா பிருத்திவிராஜ் அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வெறித்தனமாக வேற லெவலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீன்லையும் பிருத்திவிராஜ் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கை காமிச்சு நம்மளை மிரள வச்சுட்டாரு. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மனுஷன் எப்படி நடிச்சிருக்காருன்னு. அதுக்கப்புறமா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, மேக்கிங், விஷுவல் எஃபெக்ட் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த படம் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த படம் ஸ்லோவாக தான் போகும். அதனால சொல்கிறேன். ஆனால் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்கும், போய் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த படம் இப்போ வரைக்கும் எவ்வளோ வசூல் எடுத்திருக்குன்னா வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 100 கோடி கிட்ட வசூல் எடுத்திருக்கு. இந்தியாவில் மட்டும் 62 கோடி கிட்ட வசூல் எடுத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான படம் தான் தி கோட் லைஃப்.
சில பேர் இந்த 4 படத்தையும் பார்த்துருப்பீங்க. அப்படி இந்த 4 படத்தையும் பார்த்தவங்களுக்கு எந்த படம் உங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.